Hi dears, welcome back to the English class. Uh, in part 1 video, you have understood about the transformation of sentences, simple, complex and compound sentences, and how to transform the sentences also you have learnt, isn't it? Type 4, up to type 4 we have seen. Now in this part 2 video, we are going to see type 5. I hope you have understood well the structure of the three sentences. Now listen carefully here. Using infinitive. Okay, simple வந்து infinitive to போடுறது. Compoundல இங்க simpleல to வந்துச்சுன்னா compoundல very and so he cannot அப்படின்னு வரணும். Complexல so that he cannot அப்படின்னு வரணும். இந்த புள்ளி எதுக்கு வச்சுக்கணும்? அங்க subject வரணும். இங்க வந்து அந்த adjective வரணும். இங்கேயும் அந்த adjective வரணும், இங்க subject வரணும். அதுதான் அந்த புள்ளி வச்சிருக்காங்க. உடனே to போடக்கூடாது. அதை நீங்க பார்க்கலாம். Example. The beggar is very old, he cannot run. Beggar வந்து ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க, அதனால அவனுக்கு ஓட முடியாது அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இங்கே வெரி அப்படின்னு வரதை நம்ம எடுத்துட்டு சிம்பிளாக மாற்றும் போது டூ போடணும். வெரிக்கு பதிலாக டூ போடணும். The beggar is very old. See here, வெரி எடுத்துட்டு the beggar is too old. டூன்றது வெரின்னு அர்த்தம், ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு தான் அர்த்தம். அந்த டூ எதுக்கு போடுறோம்னா அதனுடைய காம்பவுண்டு வேர்டு வர்றதுக்கு தான் அங்கே வந்து நம்ம டூ போடுறதுக்காகத்தான் இங்கே வெரியை டூவாக மாற்றுறோம். இப்போ ஹீ கேன் நாட் ரன் இருக்கிறத பாருங்களேன், இங்கே வந்து ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் இருக்குது. இங்கே இருக்கக்கூடிய சப்ஜெக்ட் வந்து ஒரு வேர்ப் வரக்கூடாதுல்ல, ஸோ அதை நம்ம எடுத்துட்டு இதை இன்ஃபினிட்டிவாக மாற்றிடுறோம். டு ரன். இதனுடைய அர்த்தம் என்னென்னா அந்த பெக்கர் வந்து ஓட முடியாத அளவுக்கு ரொம்ப வயசானவங்களா இருக்கிறாங்க அப்படின்ற அர்த்தம். இந்த டூ வந்து இதெல்லாம் அடங்கிடுது. டு ரன், ஓடுற அளவுக்கு அவங்க எங்க இல்லை, வெரி ஓல்டாக இருக்கிறாங்க, டூ ஓல்டாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ ஹீ கேனாட்டை எடுத்துடணும். நல்லா பார்த்துக்கோங்க, வெரிக்கு பதிலாக டூ போடணும், ஹீ கேனாட்டை எடுத்துடணும். ஏன்னா இது வந்து ஒரு எடுத்துட்டு இந்த டூ ரன்னு போடுறோம். நீங்கள் இங்கே ஒரு வெர்பு தானே வருது, எப்படி இன்னொரு வெர்பு வரலாம் அப்படி கேட்கலாம். அந்த ரன்னை தான் நம்ம டூ போட்டு இன்ஃபினிட்டிவாக மாற்றிடுறோம். அது வந்து ஃபைனைட் வெர்பாக கிடையாது, அப்படி மாற்றிடுறோம். ஸோ த பெக்கர் இஸ் டூ ஓல்ட் டு ரன். ஓகே, இப்போ காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு அப்படியே போட்டுக்கணும். த பெக்கர் இஸ் வெரி ஓல்டு, இங்கே வெரி அப்படியே தான் போடணும், மாற்றக்கூடாது. நடுவில் கன்ஜங்ஷன் போடணும்ல, அண்ட் ஸோ போட்டுட்டு he cannot run. அப்போது பாருங்கள், இங்கே ஒரு மெயின் கிளாஸ் இருக்குது, he cannot run ஒரு மெயின் கிளாஸ், நடுவில் வந்து கோஆர்டினேட்டர் and so. Have you understood? And then when you change this into complex, so that he cannot அப்படி வரணும். The beggar is so old that he cannot run. இப்போ the beggar is so old that இது வரைக்கும் இந்த சபார்டினேட் கிளாஸாக இருக்குது. இந்த பாருங்கள், the beggar is so old that, இந்த beggar ரொம்ப வயசானவங்க அதனால் அப்படின்னு வருது. அடுத்தது இங்கே வந்து மெயின் கிளாஸ் டிபெண்ட் பண்ணியிருக்கு, he cannot run அப்படின்னு டிபெண்ட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு சபார்டினேட் கிளாஸ் ஒரு மெயின் கிளாஸாக மாற்றிருக்கோம். ஸோ இந்த மாற்றின அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் கரெக்ட். இதை மனப்பாடம் பண்ணி இது அடிக்கடி வரும். சிம்பிளில் டூ, காம்பவுண்டில் வெரி அண்ட் ஸோ ஹி கேனாட், காம்ப்ளெக்ஸில் ஸோ ஸ்மால் அல்லது ஸோ ஓல்ட் தட் ஹீ கேனாட். எப்படி அதை யூஸ் பண்ணிக்கிறோன்றதை இங்கே பார்த்துக்கோங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதே மாதிரி தான் இதனுடைய சேம் மாடல் இஸ் ஹியர். ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வரும். இங்கே பார்த்தீங்கன்னா லுக் அட் திஸ் சென்டென்ஸ், த பெக்கர் ஹீன்றது இந்த பெக்கரை தான் குறிக்குது. அதனால நமக்கு சும்மா இங்கே வந்து டூ ஓல்டு டு ரன்னு போட்டோம், வெரி ஓல்டு அண்ட் ஸோ அப்படின்னு போட்டோம், ஸோ ஓல்டு தட் ஹீ அப்படின்னு போட்டுக்கிட்டோம். ஆனால் இங்கே வரும்போது அகெயின் யூ லிசன் ஹியர், இங்கே இருக்கிற சப்ஜெக்ட் தான் இங்கேயும், அதாவது இங்கே பெக்கர்னா அவரை தான் இங்கே கொடுத்துருக்கு. ஆனால் இந்த சென்டென்ஸை பாருங்கள், த லோட் இஸ் ஹெவி, ஐ கேனாட் கேரி இட். இங்கே வந்து சப்ஜெக்ட் த லோடு வருது, அந்த லோடே இங்கே வந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இங்கே ஐ அல்லது யூ அல்லது ஹீ அல்லது ஷீ ஏதாவது ஒரு ப்ரொனவுன் கொடுத்துருப்பாங்க.
அப்படி வரும்போது அதை எப்படி மாற்றணுன்றதை நம்ம பார்ப்போம். ஓகே, இங்கே பாருங்கள், இந்த லோட் இஸ், அப்புறம் இங்கே வந்து நம்ம ஹீ கேனாட் போடுறோம்ல, ஹீ கேனாட், அது வந்து இங்கே ஈஸ் இருந்துச்சுன்னா கேனாட் போடணும். இங்கே வந்து வாஸ் இருந்துச்சுன்னா குட் நாட் போடணும். இங்கே பாருங்கள், ப்ரெசன்ட் ஃபார்ம் வேர்புக்கு கேனாட்டு, பாஸ்ட் ஃபார்ம் வேர்புக்கு குட் நாட் அப்படின்னு போடணும். Look at this example here. Here present tense is given. So the load is too heavy. இந்த லோடே இங்கே இருந்துச்சுன்னா டூ கேரி போட்டாலே கரெக்டு. ஆனால் இங்கே வேறு ஒரு ப்ரொனவுன் வர்றதுனால ஃபார் அந்த ஐயை வந்து எனக்குன்னு மாற்றணும். அங்கே வந்து நான் தூக்க முடியாதுன்னு போட்டிருக்கு. நம்ம இங்கே இந்த லோடு ரொம்ப ஹெவியாக இருக்கிறதுனால எனக்கு தூக்க முடியாதுன்றதை நம்ம இங்கே ஃபார்க்கு அப்புறம் அதை வந்து மாற்றணும். ஐயை வந்து மீன் மாற்றணும். ஃபார் மீ டு கேரி. ஸோ என்னென்னலாம் மாற்றணுன்றதை இங்கே கொடுத்துருக்கு பாருங்கள். ஐ வந்துச்சுன்னா ஃபார் மீ, வி வந்துச்சுன்னா ஃபார் அஸ், யூ வந்துச்சுன்னா ஃபார் யூ, ஹீக்கு ஃபார் ஹிம், ஷீக்கு ஃபார் ஹர், இட்டுக்கு ஃபார் இட், தேக்கு ஃபார் தம். திஸ் ஆல்சோ யூ கேன் write in your classwork and you have to memorize this. Okay, அந்த பாருங்க, காம்ப்ளெக்ஸில் காம்பவுண்டில் மாற்றுவோம். the load is very heavy and so I cannot. இங்கே ஃபார் மீ, ஃபார் வந்தால் தான் அங்கே மீன் மாற்ற வேண்டியது இருக்குது சிம்பிளில். ஆனால் காம்பவுண்டில் அப்படியே போட்டுக்கோங்க. பாருங்கள், காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸில் அப்படியே போட்டுக்கலாம். and so I cannot carry it. the load is so heavy that I cannot carry it. have you understood this? சிம்பிளாக மாற்றணும். ஐயை வந்து ஃபார் மீன் மாற்றணும். என்னென்ன எதை ப்ரொனவுன் வந்துச்சுன்னா எப்படி மாற்றணுன்றதையும் you can write in your class work. And then type 6 condition. இது வந்து கண்டிஷனல், if, unless அப்படின்னு வருது. கண்டிஷனல் வரும்போது இப்படி வரணும். சிம்பிள் வந்து இந்த ஈவெண்ட் ஆஃப்னா அந்த சம்பவத்தின் காரணமாக, அந்த சம்பவத்தின் பொருட்டு, அதன் பொருட்டு, இன் கேஸ் ஆஃப், ஒருவேளை நீ கொண்டு போகாட்டினா, அந்த மாதிரி. காம்பவுண்டில் என்னென்ன போடணும்? மஸ்ட்டு, ஷுட்டு, தென் ஒன்லி, ஆர் எல்ஸ், அதர்வைஸ், அந்த மாதிரி வர்றது. காம்ப்ளெக்ஸில் இஃப், அன்லெஸ். இஃப் வந்து பாசிட்டிவ், அன்லெஸ் வந்து நெகட்டிவ். யூ ஈட் வெல், இட் இஸ் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். யூ ஈட் வெல், யூ வில் க்ரோ ஸ்ட்ராங். நீ நல்லா சாப்பிட்டா தான் நல்லா ஸ்ட்ராங்காக வளர முடியும். இது கண்டிஷனல். நீ சாப்பிட்டா தான் வளர முடியும். அது ஒரு கண்டிஷன் இருக்காங்க. அப்போ அது சிம்பிளாக மாற்றும்போது இந்த ஈவெண்ட் ஆஃப் யுவர் ஈட்டிங் வெல், யூன்றதை யுவர்னு மாற்றியாச்சு, ஈட்டுன்றதை ஈட்டிங்னு மாற்றியாச்சு. சிம்பிளில் வந்து ஈட்டிங்னு மாற்றின உடனே அது என்னவாயிருது? ஃப்ரேஸாக மாறிடுது. இந்த ஃப்ரேஸை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். இந்த ஈவெண்ட் ஆஃப் யுவர் ஈட்டிங் வெல், யூ வில் க்ரோ ஸ்ட்ராங். சிம்பிள். காம்பவுண்டில் இதை யூஸ் பண்ணணும். யூ மஸ்ட் ஈட் வெல், தென் ஒன்லி யூ வில் க்ரோ ஸ்ட்ராங். அங்கே யூ ஈட் வெல்ன்றது அங்கே மஸ்ட் அல்லது ஷுட்டு ஏதாவது போட்டுக்கலாம். யூ ஷுட் ஈட் வெல் அண்ட் தென் ஒன்லி, நடுவில் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் சேர்க்குறோம். இங்கே வந்து அண்ட் தென் ஒன்லி யூ வில் க்ரோ ஸ்ட்ராங். இங்கே வந்து சப்பார்டினேட்டிங் கன்ஜங்ஷன் இங்கே போடுறோம். யூ ஈட் வெல் அப்படின்னு மெயின் கிளாஸாக இருக்கிறதா நம்ம சப்பார்டினேட் கிளாஸாக மாற்றுறதுக்கு இஃபை முன்னாடி போட்டோம். இஃபை வந்து மறைச்சிட்டு பாருங்கள். இஃபை அங்கே மறைச்சிட்டு பார்த்தீங்கன்னா யூ ஈட் வெல், நீ நல்லா சாப்பிடுன்றதுக்கு ஒரு மீனிங் கொடுக்குது. நம்ம வந்து நீ நல்லா சாப்பிட்டீன்னா அப்படி இஃபை போடுறோம். இஃப் யூ ஈட் வெல், நீ நல்லா சாப்பிட்டா அப்புறம் மீனிங் அதில் கொடுக்கல. யூ வில் க்ரோ ஸ்ட்ராங். மெயின் கிளாஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு என்னுடைய மீனிங். ஓகே, இஃப் யூ ஈட் வெல், யூ வில் க்ரோ ஸ்ட்ராங். ஸோ சேஞ்சிங் ப்ரொனவுன்ஸ் இன் சிம்பிள். சிம்பிளில் இந்த ப்ரொனவுன்ஸை எப்படி மாற்றணுன்றதை இங்கே கொடுத்துக்கிறாங்க. தட் ஆல்சோ ஷுட் நோட் இட். அதே மாதிரி தான் இங்கே யூ ஷுட் மீட் த பிரின்சிபல், யூ வில் பி சென்ட் அவுட். பிரின்சிபலில் மீட் பண்ணணும், இல்லாட்டா நீ வெளியே போயிடணும். இன் கேஸ் ஆஃப் யூ ஆர் நாட் மீட்டிங் த பிரின்சிபல், நீ பிரின்சிபலை மீட் பண்ணாட்டினா, ஓகே, இன் கேஸ் ஆஃப் யூ ஆர் நாட் மீட்டிங் த பிரின்சிபல், யூ வில் பி சென்ட் அவுட். இதை அப்படியே போட்டுக்கிறாங்க. இல்லை இங்கே வந்து நாட் ஆட் பண்ணாட்டினா இங்கே வந்து நாட் ஆட் பண்ணலாம். பாருங்க, இன் கேஸ் ஆஃப் யூ ஆர் மீட்டிங் த பிரின்சிபல், in case of your meeting the principal, you will not be sent out. நீ மீட் பண்ணினா நீ வந்து வெளியே போக மாட்ட. இங்கே வந்து மீட் பண்ணாட்டினா வெளியே போயிடுவேன் அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. காம்பவுண்டில் வந்து யூ மீட் த பிரின்சிபல், யூவும் போடலாம். யூ இல்லாமல் ஒரு அட்வைஸ், அது ஒரு கமாண்ட் மாதிரி, மீட் த பிரின்சிபல் ஆர் மட்டுமே போடலாம். ஆர் யூ வில் பி சென்ட் அவுட் அப்படின்னு கொடுக்கலாம்.
or else otherwise எது வேணால் போடலாம். or மட்டும் தனியாக போடலாம். or else otherwise இதனால் போடலாம். காம்ப்ளெக்ஸாக மாற்றும்போது இங்கே வந்து இப்படி போட்டுக்கலாம். if you meet the principal you will not be sent out அப்படின்னு போடலாம். ஈஸியாக போடணும்னா அவங்க வந்து இங்கே நெகட்டிவ் போட்டிருக்குறாங்க. அதனால் மீட்டை வந்து do not ஆட் பண்ணுறதுனால சும்மா இஃப் யூ நாட் அப்படின்னு போடக்கூடாது. அந்த மீட்டை வந்து பிரித்து டூ டஸ் டிட் ஃபார்மில் கொண்டு வரணும். மீட் வந்து ப்ரெசன்ட் டென்ஸு. ஸோ இங்கே டூ நாட் மீட்னு ஆட் பண்ணி இஃப் யூ do not meet the principal you will be sent out. இது அன்லெஸ்ஸும் போடலாம். நான் உங்களுக்கு அப்போவே சொன்னேன் இஃப் வந்து பாசிட்டிவ், அன்லெஸ் வந்து நெகட்டிவ். அன்லெஸ் யூ மீட் த பிரின்சிபல், இங்கே அன்லெஸ்குள்ளேயே நாட் இருக்குது, அதனால் இங்கே நாட்டு போடல. நீ பிரின்சிபலை மீட் பண்ணாட்னா யூ வில் பி சென்ட் அவுட், நீ வெளியே போயிடுவேன். ஓகே. ரூல்ஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மிங் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் சென்டென்சஸ். ரூல்ஸ் நம்ம ஃபஸ்ட்டே நான் சொல்லிட்டேன். திருப்பியும் ஒன்ஸ் மோர் யூ கேன் see this rules again. To transform into simple sentence, சிம்பிள் சென்டென்ஸாக மாற்றுறதுக்கு யூஸ் நான் ஃபைனைட் வேர்பு. ஃபைனைட்டாக இருக்கக்கூடிய வேர்பை நான் ஃபைனைட்டாக மாற்றணும். அதான் ஃப்ரேஸாக மாற்றுறது. ஓகே. டோன்ட் யூஸ் எனி கன்ஜங்ஷன், நடுவில் கன்ஜங்ஷன் சேர்க்கக்கூடாது சிம்பிள் சென்டென்ஸில். ஆல்வேஸ் மெயின்டைன் த மீனிங் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். ஆனால் மீனிங்கை சேஞ்ச் பண்ணிடக்கூடாது, இருக்கிற மீனிங்கே அப்படியே தான் இருக்கணும். சென்டென்ஸ் டைப் ஸ்ட்ரக்சரை தான் மாற்றணும், மீனிங்கை மாற்றக்கூடாது. காம்பவுண்ட் சென்டென்ஸ் வந்து யூஸ் கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன்ஸ் லைக் அண்ட், பட், ஆர், அண்ட், ஸோ, அண்ட் தென். இதை நடுவில் ஆட் பண்ணணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். யூஸ் செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் ஃபார் ஈச் கிளாஸ். சப்ஜெக்ட்ஸ் ரெண்டு கிளாஸ் இருக்கும், ரெண்டு மெயின் கிளாஸ்லையும் ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் வரணும். ஆல்வேஸ் மெயின்டைன் த மீனிங் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். மீனிங் வந்து சேமாக இருக்கணும், மாற்றக்கூடாது. டு டிரான்ஸ்ஃபார்ம் இன்டு காம்ப்ளெக்ஸ், காம்ப்ளெக்ஸில் மாற்றும்போது யூஸ் சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன்ஸ் லைக் தோ, சின்ஸ், ஆஸ், வென், ரிலேட்டிவ் ப்ரொனவுன். நமக்கு என்னென்னலாம் அங்கே கொடுத்துருந்தோம் அதெல்லாம் பார்த்துக்கோங்க. யூஸ் செப்பரேட் சப்ஜெக்ட்ஸ் அண்ட் வேர்ப்ஸ் ஃபார் ஈச் கிளாஸ். இதுக்கும் சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு மெயின் கிளாஸாக இருக்கும், ஒன்று சபார்டினேட் கிளாஸாக இருந்தாலும் ரெண்டுலேயுமே ஒரு சப்ஜெக்ட்டு ஒரு வேர்பு வரணும். ஆல்வேஸ் மெயின்டைன் த மீனிங் ஆஃப் த கிவன் சென்டென்ஸ். கிவன் சென்டென்ஸோட மீனிங் அப்படியே இருக்கணும். எக்ஸாம்பிள்ஸ் see here, simple. இப்போ இங்கே கொடுத்துக்கிற எக்ஸாம்பிள்ஸ் யூ ஷுட் see here. ராமு இஸ் too poor to buy a bicycle. அதை காம்பவுண்ட் அப்படி மாற்றிக்கிறாங்க. ராமு இஸ் வெரி poor and so, and போட்டுக்கலாம், and so he cannot buy a bicycle. காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் ராமு இஸ் so poor that he cannot buy a bicycle. ஸோ இங்கே வந்து to வந்துச்சுன்னா இங்கே very and so வருது. காம்ப்ளெக்ஸில் so poor that he cannot வருது, ஃபர்ஸ்ட் ரூல். அப்புறம் இன்ஸ்பைட் ஆஃப், டெஸ்பைட் அப்படி வந்துச்சுன்னா இங்கே எட்டு, இங்கே தோ ஆட் பண்ணுறாங்க. அடுத்து இந்த event ஆஃப் வந்துச்சுன்னா இங்கே வந்து ஆர் எல்ஸ் அதர்வைஸ் ஆட் பண்ணுறாங்க. இங்கே வந்து முன்னாடி கண்டிஷனல் கிளாஸ் இஃப் இல்லாட்டினா அன்லெஸ் எது வேணால் போட்டுக்கலாம். ஆன் ப்ளஸ் வேர்பு ப்ளஸ் ஐஎன்ஜி. ஆன் சீயிங் த டீச்சர் இருக்குன்னா காம்பவுண்டில் the children saw the teacher and so நடுவில் ஆட் பண்ணிக்கிறாங்க. as soon as the children அப்படி போட்டுக்கிறாங்க. due to வந்துச்சுன்னா இங்கே என்ன போட்டுக்கிறாங்க, நடுவில் so, காம்ப்ளெக்ஸில் வந்து as. ஸோ இது வந்து உங்களுடைய நீங்கள் வந்து இன்னும் you can get more understanding of seeing these examples. அதாவது இங்கே இருக்கிற சென்டென்ஸ் தான் இங்கே எப்படி மாற்றிக்கிறாங்கன்றதை யூ கேன் learn this well. And then for 10th standard it is take your book, turn to page number, after the lesson 7 prose 7 page number 200. This transformation of sentences, simple sentence, complex sentence, compound sentence, in your book itself these things are here. Okay, you can note down from your book. And then now look at your book, page number 200, transformation of sentences in your book. Now you have to do on your own. Okay, I have taught you these things and all. Sorry. See, task A, transform the following sentences as instructed. Okay, அங்கே கொடுத்துருக்கிறபடி நீங்கள் வந்து இதை ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு
இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. டாஸ்க் ஏல ஃபர்ஸ்ட் ஒன், ஆன் சீயிங் த டீச்சர் the children stood up கொடுத்துருக்கா. அதை வந்து இன்ட்டு காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது நமக்கு என்ன தேவைப்படுது? ஒரு கிளாஸ் சபார்டினேட் கிளாஸு, ஒரு மெயின் கிளாஸாக இருக்கணும். இப்போ ஆன் சீயிங் த டீச்சரை வந்து நம்ம மாற்றுவோம். ஓகே, ஆன் சீயிங் எடுத்துருங்க. யார் டீச்சரை பார்க்குறாங்க? இங்கே ஒரு மெயின், நமக்கு ஒரு சப்ஜெக்ட் ஒரு வேர்ப் வரணும்ல. ஸோ இந்த சில்ட்ரனை முன்னாடி கொண்டு வரணும். ஆஸ் த சில்ட்ரன் saw the teacher, ஆஸ் முன்னாடி போடுறோம். ஆன் சீயிங் வந்து ஆஸ் ஒன் ரூலில் பார்த்தோம். ஆஸை முன்னாடி போடுறோம். ஆஸ் த சில்ட்ரன் சப்ஜெக்டு, சீயிங்கை வந்து சான்னு ஏன் போடுறோம்னா, சீன் கூட போடலான்னு நீங்கள் கேட்பீங்க. லுக் அட் தி அதர் கிளாஸ் ஹியர் ஸ்டுட், பாஸ்ட் டென்ஸ் இஸ் கிவன். ஸோ சீயிங்கிறத நம்ம இது பாஸ்ட் டென்ஸ் தான் இருந்திருக்கும் அப்படின்றதுனால ஆஸ் த சில்ட்ரன் saw the teacher. இப்போ நம்ம இங்கே சில்ட்ரன் போட்டதுனால இந்த சில்ட்ரனை தேன்னு மாற்றிக்கோங்க. ஓகே, ஆஸ் த சில்ட்ரன் saw the teacher they stood up. ஓகே, திஸ் இஸ் காம்ப்ளெக்ஸ். அப்புறம் செகண்ட் ஒன், அட் த ஏஜ் ஆஃப் 6 Varsha started learning music into complex. இங்கே வந்து வர்ஷா வந்து 6 இயர்ஸாக இருக்கும்போது அது காம்ப்ளெக்ஸாக மாத்திரம். இருக்கும்போது வென்றது முன்னாடி போடுறோம். வென் வந்து சபார்டினேட்டிவ் கன்ஜங்ஷன், வர்ஷா சப்ஜெக்டு. இங்கே ஸ்டார்டட் இருக்கிறதுனால இங்கே பாஸ்ட் டென்ஸ் வாஸ். வென் வர்ஷா வாஸ் 6 years of age அப்படின்னு போடலாம். இல்லாட்டினா வென் வர்ஷா வாஸ் 6, இந்த வர்ஷாவை ஷீன்னு எடுத்துக்கோங்க. ஷீ ஸ்டார்டட் லேர்னிங் மியூசிக். ஓகே, and then third one, as Varun is a voracious reader, he buys a lot of books. இதை சிம்பிளாக மாற்றணும். இங்கே சிம்பிளாக மாற்றும் போது இங்கே பாருங்கள், நான் சொன்னேன்ல பீயோட ஃபார்ம் ஈஸ், வாஸ், ஆம், ஆர், வேர். இதில் எது வந்தாலும் பீயிங்னு போட சொன்னேன். இங்கே ஆஸ் வந்துக்கிறதுனால பீயிங்னு போடணும். ஆஸ் எடுத்துடணும், வருண் எடுத்துடணும். பீயிங் a voracious reader, ஹீக்கு பதிலாக வருண் போட்டுக்கோங்க. வருண் பைஸ் அ லாட் ஆஃப் புக்ஸ். இப்போ பீயிங் அ வொரேஷியஸ் ரீடர் ஃப்ரேஸு, வருண் பைஸ் அ லாட் ஆஃப் புக்ஸ் வந்து ஒரு மெயின் கிளாஸ். ஓகே, ஃபோர்த் ஒன், வாக் கேர்ஃபுல்லி லெஸ்ட் யூ வில் ஃபால் டவுன். இங்கே லெஸ்ட்ன்றது நீ விழுந்து விடாத படிக்கு கேர்ஃபுல்லாக நட. இந்த லெஸ்ட்ன்றது ஒரு கண்டிஷனல் கன்ஜங்ஷன், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன். நீ விழுந்து விடாத படிக்கு கேர்ஃபுல்லாக நட. அப்போது இதை என்னவா மாற்ற சொல்லிக்கிறாங்க? இன்ட்டு காம்ப்ளெக்ஸில் வந்து கண்டிஷனலில், அதனால் நம்ம வந்து முன்னாடி வந்து இஃப்பும் போடலாம், அன்லெஸ்ஸும் போடலாம். இஃப்பு போட்டு அப்படி பண்ணோம். இஃப் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ வில் நாட் ஃபால் டவுன். நீ கேர்ஃபுல்லாக நடந்தினா இங்கே நாட் போட்டுக்கணும், நீ விழுந்துட மாட்ட. இல்லாட்டினா அன்லெஸ்ஸை போடணும். இங்கே அது நெகட்டிவ் சொல்லிக்கிறேன். அப்போ இங்கே நாட் போடக்கூடாது. அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி, அன்லெஸ்ன்ற அர்த்தம் என்னென்னா, நீ கேர்ஃபுல்லாக நடக்காட்டினா அங்கே விழுந்துருவீல, அங்கே நாட்டு போடக்கூடாது. அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ வில் ஃபால் டவுன். ஓகே, இஃப் போட்டால் இங்கே லெஸ்ட் எடுத்துடணும். லெஸ்ட் வந்து ஒரு கன்ஜங்ஷன், அதை எடுத்துடணும். இஃப் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ வில் நாட் ஃபால் டவுன். அன்லெஸ் யூ வாக் கேர்ஃபுல்லி யூ வில் ஃபால் டவுன். ஓகே, நடுவில் இருக்கிற கன்ஜங்ஷனை எடுத்துடணும் காம்ப்ளெக்ஸாக மாற்றும் போது. பிசைட்ஸ் பீயிங் எ டான்ஸர் ஷீ இஸ் எ சிங்கர். இதை காம்பவுண்டை மாற்றணும். அப்போ காம்பவுண்ட்னா நடுவில் கன்ஜங்ஷன் வரணும், கோஆர்டினேட்டிங் கன்ஜங்ஷன் வரணும். ஸோ நாட் ஓன்லி பட் ஆல்சோ அப்படின்னு இங்கே போட்டுக்கணும். அது ஒரு ரூல் இருக்குது, நாட் ஓன்லி பட் ஆல்சோ. ஷீ இஸ் நாட் ஓன்லி எ டான்ஸர் பட் ஆல்சோ எ சிங்கர். ஷீ இஸ் நாட் ஓன்லி எ டான்ஸர் பட் ஆல்சோ எ சிங்கர். He is sick but he attends the rehearsal. இதை சிம்பிளாக மாற்றணும். இங்கே பாருங்கள் ஈஸ் இருக்குது, நடுவில் பட்டு வந்துடுது. இங்கே நமக்கு and வந்துச்சுன்னா பீயிங் சிக்குன்னு போடுவோம். இங்கே கான்ட்ராஸ்டாக வந்திருக்கிறதுனால இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் சிக் he attends the rehearsal. இல்லாட்டினா இன்ஸ்பைட் ஆஃப் his sickness
he attends the rehearsal. இல்லாட்டினா despite his sickness he attends the rehearsal. 3 டைப்ஸாக எழுதலாம் சிம்பிள் சென்டென்ஸ். இன்ஸ்பைட் ஆஃப் போடலாம், இன்ஸ்பைட் ஆஃப் போட்டு இன்ஸ்பைட் ஆஃப் பீயிங் சிக் he attends the rehearsal பட் எடுத்துடணும். இல்லாட்டினா despite his sickness he attends the rehearsal. இல்லாட்டினா in spite of his sickness he attends the rehearsal. The 3 forms are correct. You should take off this conjunction but. Simple conjunction இருக்கக்கூடாது. 7th one, if Meena reads more she will become proficient in the language. இதை காம்பவுண்டாக மாற்றணும். ஓகே, காம்பவுண்டாக மாற்றுறதுக்கு Meena reads more, so போடணும். மீனா நிறையா படிச்சிருக்கிறா, so she will become proficient in the language அப்படின்னு போட்டுக்கணும். This is compound. He confessed that he was guilty. இதை வந்து சிம்பிளாக மாற்றணும். இங்கே that எடுத்துடணும். that வந்து என்னதுன்னா subordinating conjunction, ஸோ அதை எடுத்துடணும். He confessed that he was எடுத்துட்டு இங்கே வந்து கன்ஃபஸ்னா அவன் குற்றவாளி என்று ஒத்துக்கொண்டான், அவன் குற்றவாளி என்பதை அவன்தான் குற்றவாளி என்பதை ஒத்துக்கொண்டான் அப்படின்னு இங்கே இருக்குது. நம்ம வந்து அவன் குற்றத்தை ஒப்புக்கொண்டான்னு மாற்றுறோம், அவன் குற்றத்தைன்றதை மாற்றிடணும். அவன் குற்றவாளி என்பதை ஒத்துக்கொண்டான்றத தேட்லேருந்து ஃபுல்லாக எடுத்துட்டு that எடுத்துடணும். அவனுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டான், he confessed his guilty, அவ்வளோதான். his guilt குற்றத்தை நவுனா மாறு. கில்ட்டின்றது அவன் குற்றவாளியாக இருக்கிறான் என்பதை ஒத்துக்கொண்டான்றது. நம்ம குற்றம் அப்படின்னு போடுறோம், குற்றத்தை ஒப்புக்கொண்டான். he confessed his guilt. okay, and then ninth one, the boy could not attend the special classes due to his mother's illness. into compound. ninth one வந்து the boy's mother was ill. illnessன்றத was illன்னு போடுங்க. ஏன் was போடணும்னா இங்கே could not இருக்குது. இங்கே cannot இருந்துச்சுன்னா நம்ம is illன்னு போடணும். could not வந்து past tense. the boy's mother was ill and so he could not attend the special classes. due to எடுத்துடணும். okay, 10th one, he followed my suggestion. இதை வந்து காம்ப்ளெக்ஸாக மாற்றணும். இதை வந்து ரிலேட்டிவ் ப்ரொனவுனை சேர்த்து மாற்றணும். he followed what I suggested. மைன்றதை ஐன்னு எடுத்துக்கணும். he followed what I suggested அப்படின்னு போடணும். okay, so task 1 I have taught you these things. task A ல 10 sentences are there. I have taught you how to change this into given question. So this you have to write task A and task B. Combine the pairs of sentences below into simple, complex and compound. கொடுத்துக்கிற 5 சென்டென்ஸையை இந்த 3 விதமான டிரான்ஸ்ஃபர்மேஷனில் you have to transform this and you have to send it to me through WhatsApp. okay, so task A and task B is the homework for you that you have to do and send it to me through WhatsApp. okay, thank you.